நியூசிலாந்தில் இன்னைக்கு வந்து ஒரு ஆபத்தான பீச்சை நோக்கி போக போகிறோம். உண்மையிலே வந்து ரொம்பவே அழகான பீச்சும் கூட. அழகு அப்படின்னாலே கொஞ்சம் ஆபத்து இருக்கத்தானே செய்யும். அந்த பீச்சில் என்ன அப்படின்னா இறப்பு சதவீதம் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து இணையதளத்துலாம் நிறைய உண்மையிலேயே படித்தேன். ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான பீச்சும் கூட தான். அங்கே போயிட்டு தான் vlog பண்ண போகிறோம். சரி வாங்க அப்படியே போவோம் வாங்க. இந்த பீச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்லாண்ட்லேருந்து ஒரு 35 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, அதனால் வண்டி வந்து இப்போ இடையில ஒரு இடத்துல நின்றுடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் யாரும் தெரியல, தனியாக வந்து வாட்சிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி வேணுமா? சரி, உனக்கு ஏதாவது பிங்க் கலரில் பார்த்துட்டாலே போதும், அது ஸ்ட்ராபெரி தான். இப்போ கடை நம்பர் 1 பார்த்தாச்சு, அதில் விலை அதிகமாக இருக்கான். சரி, பக்கத்தில் இன்னொரு பேக்கரி ஐட்டம் இருக்குது, வாங்க போங்க அப்படின்ட்டு இருக்காப்புல. வாங்க போய் அதில் போய் வாங்கிட்டு போவோம். ஹலோ அவிரா, உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி வேணுமா? எடுப்பா. அவிராவுக்கு ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு, வாங்க போவோம். இனிமேல் இந்த பீச்சுக்கு போகலாமா எப்படி? ஃபைனலாக வாங்கியாச்சுங்க. இது வந்து சிக்கன் சாலடா பேக் பண்ணியிருந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேக் பண்ணாங்கன்னு தெரில, தின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது அவிராவுக்கு எப்பொழுதும் போனால் ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. நமக்கு எப்போதும் மிச்சர் தான் வாங்கி வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி வாங்க இப்போ நேரடியாக அந்த பீச்சுக்கு போவோம் வாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். அந்த பீச்சுக்கு போகிறது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் நம்ம. இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூவை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல க்ளௌடியாக வேறு இருக்குது கிளைமேட்டு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு அங்கே இருக்குது. அதுக்குள்ளே இங்கனுக்குள்ளே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் உள்ளவங்க தினமும் இந்த வியூவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க போல், அந்தளவுக்கு இருக்குது இந்த இடம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலைங்க, ஏன்னா மழை கரெக்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறனாலே ஏதாவது ஒன்று வந்துடும். இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டாப்புல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிற பாதை. ஆக்சுவலாக வந்து இங்கனுக்குள்ளே வந்து கார்லாம் வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்த வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து சுற்றி மலையாக தான் இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அழகான ஒரு கடற்கரை. சரிங்களா, இது வந்து ஏன் வந்து ஒரு டேஞ்சரஸான கடற்கரைங்கிறத நம்ம வந்து கிட்டக்க போயிட்டு பேசுவோம். அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாங்க போவோம். அப்படியே ஃபைனலி அந்த கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. வாங்க அப்படியே நான் காட்டுறேன். இங்கேயே வந்து சில பாதுகாப்புக்காக சில உபகரணங்கள்லாம் இருக்குது, நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடற்கரையை பாருங்கள், இன்னும் வரல, மண்ணால் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கருப்பாக இருக்கும், கருன்னு. ஏன்னா மண் வந்து எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? மண் கருப்பாக இருக்கும், அதேமாதிரி கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஏதோ வந்துட்டு இந்த எரிமலையோட எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கருப்பாக இருக்கிறதுக்கு ரீசனு. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இதுதான் வந்து அந்த டேஞ்சரஸான ஒரு கடற்கரை. இங்கே பாருங்கள், இதை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்துட்டிங்கன்னா லயன் ராக்குன்னே போட்டிருப்பாங்க. பாருங்கள் இந்த ராக்கை. இந்த பீச்சோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகா பீச். சரிங்களா, பீகா பீச்சுன்னு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். ஆக்லாண்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 hour ஆகும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 35 நிமிஷம் அனுப்பிச்சு வர்றதுக்கு. சரியான குளிருங்க இன்றைக்கி. அப்பா வாங்க போவோம் அப்படி. ஏன்னா வின்டர் வந்து ஆல்மோஸ்ட் நியூசிலாண்டில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் உச்சக்கட்டத்தை இன்னும் அடையலை. வாங்க போவோம் அப்படியே. வா அவிரா, அங்கே பாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. வா பாருங்க, ஒரு ஜெட்டு மாரி ஒன்று போயிட்டுருக்கு. ஏன் வந்து கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த பீகா பீச்சுக்கு வந்தோம். அப்போ வந்து இந்த அலை இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப தூரமாகவே இருந்துச்சு. நிலப்பரப்பு இந்த இடத்துல அதிகமாக இருந்தது.
ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அலைகள்லாம் ரொம்பவே கிட்டக்க வந்திருக்கு சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு டயத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அந்த நீர்மட்டம் மாறும் தானே. இது மட்டும்தான் ஆபத்தானா இப்போ நம்ம வர்றோம், இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு குளிச்சுட்டு இப்படி வெளியாகிறோம் அப்படிங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆபத்து வந்துட போகிறதில்ல. எங்கே ஆபத்து வருது அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைகள். இந்த மலைகள் வந்து இது மட்டும் இல்லை, இந்த பீகா பீச்சில் இங்கே பாருங்கள், இது ஒன்று அப்படியே பாருக்கிட்டே வாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று தெரியுதா உங்களுக்கு, அப்படியே பாருங்கள். இங்கே இப்போ நம்ம ஆளுங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, சார் நான் வித்தியாசமாக நான் அந்த சைடு போய் பார்க்குறேன், அதாவது மலைக்கு அங்கிட்டு அப்படின்னு போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த மலைக்கு அங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க போய் மலை மேலே அங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நீர்மட்டமானது சக்குன்னு பார்த்தீங்கன்னா உயரும் பொழுது அப்புறம் வந்து உண்மையிலேயே ரெஸ்கியூ டீம் வந்து தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பீகா பீச்சில் யாராவது இந்த மாதிரி மாட்டிட்டு காப்பாற்றுற மாதிரி வீடியோலாம் நிறையா நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அங்கே பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய மலையிலையும் இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா மணல் வந்து அப்படியே அரிச்சுக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. மலை வந்து அப்படியே பாதியில் தூரம் அப்படியே லைட்டாக வந்து கட் ஆகிருக்கு. சரியான குளிருதுங்க. வா, உண்மையிலே வந்து ஆபத்துன்னு இல்லாமல் இப்போ நம்ம யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க இல்லை ஆல்ரெடியாக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனிமேலுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னா கூட ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சம் ரொம்ப பார்த்து பத்திரமாவே இருங்க. இந்த பீச்சை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி நெருங்குற இடத்துல எல்லாம் வந்து ஓரளவுக்கு மணல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பீச் மணல் வந்து நம்ம ஊர்லலாம் பார்ப்போம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி இருக்குது, இங்கே பாருங்கள். அப்படியே இது வந்து இப்போ பீச் மணல் கொஞ்சம் மாற்றமாக இருக்கா. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கருப்பு மணலாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. நான் ஆல்ரெடி வீடியோட ஆரம்பத்துலேயும் காட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா, பல்ல நோண்டவே அப்படியே கருப்பாக வருது பாருங்கள். ஆனால் கருப்பாக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது மணல். இதுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக சயின்ஸ் ரீதியாக ரீசன் சொல்லுவாங்க, நம்மளுக்கு டீப்பாக சொல்ல தெரியல. வாங்க அப்படியே போவோம். தண்ணி வருதான், அவங்க அப்படி வர்றதை பார்த்துட்டு உளுந்து ஒடியாடுறோம் ஒன்றுக்கிட்ட. சரிவா, அப்படியே அங்கே போவா. சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொரு பீச் இருக்குது ஆக்சுவலாக, மிஷன் பேன்னு ஒரு இடத்துல பீச் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பான பீச்சு. இந்த பீச்சில் என்ன அப்படின்னா கடல் அலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து உண்மையிலே கொந்தளிக்குதுங்க. இதை வச்சுட்டு தள்ளவும் முடியலை. அன்னைக்கு ஆனால் நல்லா போணுச்சு இதில் வண்டி, இன்றைக்கி எதுவுமே போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு. அதிரா என்ன இதை போட்டுக்க, இந்த இப்படி மூடிக்க, உட்காந்து பாரு. வந்து நடக்க மாட்டோம் பீச்சில், உங்களுக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே காட்டணும் நாங்கள். ஆமாம், நாங்கள் வந்து அன்னைக்கு இந்த 2 மலை இருக்குது பாருங்கள், அதுக்கு நடுவில் போயிட்டு தான் அன்றைக்கி எடுத்தோம். அதுக்கு அங்கிட்டலாம் தண்ணியே இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அலை வந்து அது வரையுமே வந்துருச்சு. ஆனால் அங்கே போனால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. இங்கே பாருங்களேன், இந்த இடத்த அப்படியே நான் இப்போ இங்கே வந்து இப்போ கடற்கரையை ஒட்டி நிற்கிறேன். இது அப்படியே சுற்றி அந்த இடத்த அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே அப்படியே மலை தான். அப்படியே நானும் ஏதோ கேமராவோடய சுற்றி வர்றேன் அப்படியே. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. ஃபுல்லாக நிறைய வீடுமே இருக்குங்க, அதில் வீடுகளுமே அந்த சைடு நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே உங்களுக்கு அந்த மலையை காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், அவங்க வர்றாங்க. இதுவே வந்து தண்ணி ஆனால் இவ்வளோ உயரம் காட்டுதாப்பா. என்ன தண்ணிக்குள்ளே இருக்கு அவிரா? இந்த கடற்கரையில் என்னன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும். இப்போ நம்ம டைம் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் 4:30 மணியா, கடல் அலை வந்து மேலே வரையும் வருது. வாங்க அப்படியே போவோம். வா, தள்ள முடியலை ஒன்று வச்சுட்டு. இதில் நீ இறங்கியும் நடக்க மாட்ட. ஐயோ, வண்டி குப்பரை கொழுந்துடாத வீரா, பெல்ட் வர போடல. நீ தள்ள முடியல என்னால். இறங்கி வா, நடந்து வரியா? தள்ள முடியல. வா, இப்போ உட்காந்தோடனே வெயிட் இறங்கிருச்சு போல. வா வா, அப்படியே வா. வா வா வா, என் பக்கத்தில் வா, தண்ணி வராது. உடியாந்துடலாம். உடியா உடியா.
கையை பிடிச்சிக்க. நான் பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுமே நிறையா விளையாடுது. நமக்கு வந்து அப்படியே குளூர் வந்து நடுக்குது. பாருங்க, கடல் உண்மையிலே சரியாக வந்து கொந்தளிக்குதுங்க. இது ஆக்சுவலாக வந்து திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கடல் கொந்தளிப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடல் இருக்குங்க. உண்மையிலே அதோட பயங்கரமாக தெரியுதுங்க. பாருங்க, தண்ணி வந்துருச்சு பாருங்க. உண்மையிலே ரொம்ப அருமையான இடங்க அந்த இடம். அவிராவுக்கு வந்து பயம், எங்கே வந்து அந்த கடல் அலை வந்து அவங்கள தொற்றக்கூடாது. இப்போ அதாவது எப்படின்னா வந்து மெழுக்காக தான் இருப்போம், ஏதாவது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸில் அழுக்காயிடக்கூடாது, அந்த மாதிரியே இருப்பாப்புல. வாங்க போவோம். இப்போ என்னன்னா உண்மையிலே இது வந்து கொஞ்சம் சம்மராக இருந்து இந்த குளிர்லாம் இப்போ இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா குளிக்கலாம். எனக்கு ஆனால் நீச்சல் தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த கடற்கரையில் வந்து நீச்சல் தெரியலைன்னா ரிஸ்க்கு தான், ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா வந்து மிஷன் பே கடற்கரையெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பாக இருக்காது. ஆமாம், சரியான உயரம். அங்கே பாரு, தெரியுதா? நம்ம அன்றைக்கி வந்தப்போ அந்த இடத்துல தண்ணியே சுற்றுற இல்லை, அங்கே தான் போய் தானே எடுத்துகிட்டு இருந்தோம். ஆமாம், நிறையா வந்திருக்கு தண்ணி. ரெண்டாவது நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த மக்கள் அங்கங்கே ஏறி நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏறி நிற்கிறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா அந்த சைடெலாம் ஏறி போவாங்க, நானே பார்த்துருக்கேன். அது போகும்போது தான் கொஞ்சம் சிக்கலாகிறது. வாங்க போவோம் அப்படியே. இப்படியா அவங்களுக்கு தண்ணி அலை எங்க விடியாந்துரு. இங்கே ஒரு புறாவை பாரு. இது என்னடா இது என்னது? இது என்னன்னு பாரு. வந்தது வந்துட்டோம். நம்மளும் இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சின்னதாக ஒரு மலை மேலே நம்மளும் ஏறி பார்த்துருவோம். பாருங்க, வா, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க. அன்றைக்கி இந்த இடம்லாம் வந்து சுத்தர தண்ணியே இல்லை, அப்படியே ஒதுங்கி போய் கிடந்துச்சு. அங்கெல்லாம் போனோம். எனக்கு வந்து தண்ணியெல்லாம் பாருங்கள், வா, செம்ம ஸ்பீடாக இருக்குது இந்த இடத்துல. பாருங்க, வா, சரியான அலைங்க. அந்த மோதுது பாருங்கள். இப்போ தெரியுதா அந்த அலையோட உங்களுக்கு வேகம்? பாருங்கள், இங்கே பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு இப்போ எடுத்தேன். இங்கே பாருங்கள், என் மேலே வந்து பாதி தண்ணி அடிச்சிருச்சுங்க. இப்போ அடையா எங்கேயோ உங்களுக்கெல்லாம் அலையை காட்டுறேன்னு போய் சரிங்க பாதி தூரம் வந்து இப்போ தண்ணி வந்து அடி ஒரே அடி குளிர போகுது. இப்போ நிறையா கடற்கரை பார்த்துருப்போம்ல, அதில் இது மாதிரி இதுவும் ஒரு கடற்கரை. ஆனால் இந்த கடற்கரை வந்து உண்மையிலே கொந்தளிப்பான கடற்கரை தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து அங்கே தான் வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் பயப்படுவாங்களா என்னன்னே தெரியலையே. உண்மையிலே இப்போ கிணக்குள்ளே வந்து எடுக்கிறாங்கிற பேரில் கொஞ்சம் நினைஞ்சது தான் மிச்சம். ஆனால் நீங்கள் எல்லாம் கிட்டக்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கடற்கரையில் அந்த கடல் அலையோட வீரியம் எந்த அளவுக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் சும்மா இங்கக்குள்ளே ஒரு சின்ன குன்றின் மேலே உங்களுக்கு ஏறி காட்டினேன். அடியோ, இரடி விழுந்தாலும் மண்டை உடஞ்சி போயிடும் போல். எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே கல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த மலையே வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்குள்ளேயும் ஃபுல்லாகவே வந்து இந்த மலை வந்து அரிமானம் ஏற்பட்டிருக்குங்க. அங்கே பாருங்கள், அரிமானம் ஏரி இருக்குது. உள்ளே இப்போ மேலே பாருங்கள், மேலே வந்து அந்த ரவுண்டில் வந்து மணல் இருக்குது. அப்படியே பள்ளமாக அரிச்சிக்கிட்டு வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இன்னும் அப்படியே உழுகுமா இல்லை அப்படியே ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்க போதாங்கிறலாம் தெரியல. ஆனால் அங்கங்கே அதெல்லாம் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாம் சில மக்கள்னால் அப்படியே நின்று அதை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே இருக்காங்க. அப்படியே இங்கக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ரெண்டாவது கடற்கரைக்கே வந்து நேராக காரை ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி, இந்த 4 வீல் டிரைவெலாம் இருந்தால் ஓட்டிகிட்டு வரலாம் போல். அப்படியே ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா நேராக நீங்கள் வந்து கடற்கரைக்கே வந்துடலாம். இது என்னென்னா இயற்கையோடு இருக்குங்க அந்த பீச்சு. அதுதான் உண்மையிலேயே அழகு. நான் பாருங்கள், அப்படியே காட்டுறேன். ஐராவுக்கு வந்து இப்போ இந்த மண்ணில் விளையாடணுமா,
ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேனையும் எடுத்து விட்டோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து டவுசரை மாட்டி விட்டாச்சு. அவங்க அம்மா உடனே என்கிட்ட சொல்கிறாப்புல, டவுசரில் நனைய விட்றாதீங்க, நனைஞ்சு போயிடும். என்ன நனைஞ்சு போயிடும்? அப்புறம் கடற்கரைக்கு வந்தால் நினையத்தானமா செய்யும். போய் தண்ணியில் போறியா நீ? என்ன இங்கே பாரு தண்ணியில் போறியா? நோ, ஏன்டா? தண்ணியில் போனேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் இப்போ இவங்களோட ஆத்தா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோவில், பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த கடற்கரையில் விளையாடுறியா நீ அப்படின்னு, ஏதோ அந்த கடலுக்கிட்டே போய் விளையாடுற மாதிரி. வா ஒடியா, வா, இங்கே நில்லு, தண்ணி வந்தோடனே ஓடிடுவோம். எட்டி நில்லு. இங்கே பாரு, இப்போ தான் வருது தண்ணியை. ஆனால் நீ ரொம்ப அலர்ட்டாக இருக்கா வீரா. இங்கே பாரு, அப்பா வந்து தொடு. இங்கே பாருங்க, முன்னாடி வந்துட்டு அங்கே வந்த கடலால் இப்போ டைம் ஆவா இங்கே வரையும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இப்போ எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு? நான் வந்து இப்போ ஒரு மணி நேரம் ஆகுது இந்த இடத்துல, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. இன்னும் போ. பீச்சில் வந்துட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம் ஃபைனலாக. நான் ஒரே டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோட ஆரம்பத்திலே வாங்கிட்டு வந்தோம்ல, எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. என்ன சாப்பிட்டீங்களா? நீ கொடு. இங்கே வரணும். இந்த சிக்கன் சாலட்னு வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வந்து தின்னுட்டு இருக்கோம் அந்த இடத்துல. அவ்வளோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5:45 கிட்ட ஆகுது. அங்கே பாருங்கள், சூரியனும் வந்து சன்செட் அப்படியே ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே எடுத்தால் இங்கே வரையும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா இப்போ விட்டருங்கிறதுனால குயிக்காக வந்து சன்செட் ஆயிடுவாப்புல. இதே வந்து நம்மளுக்கு சம்மராக இருந்தது அப்படின்னா 8 மணி வரையும் இருக்கும் சூரியன். சரிங்களா? எல்லோரும் இந்த அழகான ஆபத்தான கடற்கரையை பார்த்து எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.